ஒரு பேச்சுன்னா எப்படி இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் தெரியும். நீங்களாம் எதை விரும்புவீங்கன்னு தெரியும். பொதுவாக கிருபானந்த வாரியான்னு ஒரு சாமியார், உங்களுக்கு ஒரிஜினல் அவர் தான் சொல்லியிருப்பார், ஒரு பேச்சுன்னா எப்படி இருக்கணுமா, பார்க்க வந்த பார்வையாளர்கள், உங்களை பார்க்க வந்த ஆடியன்ஸை, பார்வையாளர்களை கட்டி போடணுமா பேச்சால. பேசி முடிச்சோன்னே நீங்களாம் சேர்ந்து எங்களை கட்டி போட்டக்கூடாது. எப்படி சொல்லுவார் பாருங்க, ஒரு பேச்சுன்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணுவார். ஏன்னா நாங்கள் பல அனுபவங்கள், எங்களை மாதிரி பேச்சாளர்களுக்கு எங்களுக்கு பல இடங்களில் பேசி பல வித்தியாசமான அனுபவங்கள்லாம் சந்திச்சிருக்கோம். சமீபத்தில் காரைக்குடியில் ஒரு பட்டிமன்றங்க, ஒரு பேங்க், ஒரு அரசு வங்கி சார்பாக அந்த பட்டிமன்றம். இதே மாதிரி மேடையில் பேங்க் மேனேஜர்லாம் வந்து உட்காந்துருக்காங்க, நிகழ்ச்சி தொடங்கி வச்சு நாங்களாம் உட்காந்துருக்கோம். வந்திருக்கவங்கலாம் அந்த வாடிக்கையாளர்கள், அந்த வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள். நானும் என்னென்னமோ ஜோக்கெல்லாம் சொல்கிறேன், யாரும் சிரிக்க மாட்டுறாங்க. அப்படியே சிரிச்சா கூட மேனேஜர் இப்படி எட்டி எட்டி பார்க்குறாரு, தப்புன்னு சிரிப்பை நிறுத்திடுறாங்க. எனக்கு ரொம்ப நேரம் புரியலை, என்ன சிரிக்க மாட்டுறாங்க, அவர் எட்டி பார்த்தா நிறுத்திடுறாங்கன்னு. அப்புறம் தான் பேசி முடிச்சுட்டு விசாரித்தேன். அந்த வந்திருந்த அத்தனை பேரும் அந்த பேங்க்ல லோன் வாங்கினவங்களாம். ஒருத்தர் கூட திருப்பி கட்டலை போல இருக்கு. யாராவது சிரிச்சா ஒரு 8000 ரூபா பாக்கி, 15000 ரூபா பாக்கினா இப்படி சிரிப்பாங்க. அப்படி பலவிதமான அனுபவங்களை கடந்து வந்திருக்கும். ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது லட்சக்கணக்கானவங்களுக்கு முன்னால பேசுறது இல்லைங்க எங்களுக்கு பெருமை, கேட்கிறவங்களுக்கு முன்னால பேசுறது தான். கேட்டு ரசிக்கிறவங்களுக்கு முன்னால பேசுறதை விட எங்களுக்கு என்ன பெருமையா இருக்க முடியும்?